சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள். அதாவது உங்கள் நோக்கம் புரியுது. உங்களுடன் ஸ்டாலின் கேஸ். சி.வி. சண்முகத்திடம் கடும் கேள்வி கேட்ட உச்ச நீதிமன்றம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அரசியல் கட்சிகள் தலைவர்களின் பெயரை பயன்படுத்த தடை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பில் அதிமுக தரப்பினருக்கும் மனுதாரர் எம்பி சி.வி. சண்முகம் தரப்பிற்கும் கிடுக்குப்பிடி உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகத்திடம் சொன்ன கருத்துக்களை இங்கே நம்ம பார்க்கலாம். வழக்கு தொடுத்த சி.வி. சண்முகம் தரப்பிடம் உங்கள் அரசியல் சண்டைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கண்டிப்போடு வலியுறுத்தியிருக்கான். அவற்றை அரசியல் களத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தலைவர்களின் பெயர் பயன்படுத்த தடை இல்லை என திட்டவட்டமாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது போன்ற மனுக்கள் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வது என்று கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அரசியல் தலைவர்களின் பெயர்களை திட்டங்களுக்கு பெயரிடுவது நாடு முழுவதும் பின்பற்றப்படும் ஒரு நிகழ்வு. அரசியல் கட்சிகள் அனைத்து தலைவர்களின் பெயரிலும் இதுபோன்ற திட்டங்கள் இருக்கும்போது மனுதாரர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியையும் ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் மட்டும் தேர்ந்தெடுத்து வழக்கு தொடுப்பது சரியல்ல. இதை பாராட்ட முடியாது. மேலும் அரசியல் நிதிகள் தவறாக பயன்படுத்துவது குறித்து மனுதாரர் இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தா அவர் அத்தகைய அனைத்து திட்டங்களுக்கும் சவால் விட்டு இருக்கலாம். நாடு முழுக்க உள்ள திட்டங்களை எதிர்த்து பொதுநலம் வழக்கு போட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் தலைவரை மட்டும் குறிவைப்பது மனுதாரரின் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பால் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கை தொடர்ந்த அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராத தொகையை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கு. இதனால அஇஅதிமுகவும் சி.வி. சண்முகம் சங்கடமான நிலைக்கு ஆளாகியிருக்காங்க. அரசியல் சண்டைகள் தேர்தல் களத்தில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக நீதிமன்றங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரோம் என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. விசாரணையின் போது அஇஅதிமுக வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே ஒரு நபரின் பெயரை வச்சிருக்கிறீங்க என்று கேட்டார். அதற்கு அஇஅதிமுக வழக்கறிஞர் ஒன்று கூட இல்லை என்று பதிலளித்தார். அப்போது திமுக தரப்பு பொய் சொல்றாங்க என ஆட்சேபனை தெரிவித்து அஇஅதிமுக மாநிலங்களவை ஆட்சியிலும் மத்திய அரசின் பல ஆண்டு திட்டங்களிலும் தலைவர்கள் பெயரை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டாங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி போன்ற பெயர்கள் திட்டங்களில் இருந்ததா திமுக சுட்டிக்காட்டியது. இதற்கு பதிலளித்த அஇஅதிமுக தரப்பு அம்மா என்பது யாருடைய தனிப்பட்ட பெயரும் கிடையாது, அது ஒரு பொதுவான பெயர் என வாதிட்டாங்க. இந்த வழக்கை தாக்கல் செய்த சி.வி. சண்முகம் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர். அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் மாநில அமைச்சர் பதவி வகித்தார். அவர் அமைச்சராக இருந்த அப்போதைய ஆட்சியில் 22 அரசு திட்டங்களுக்கு ஒரே நபர், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரை பயன்படுத்தப்பட்டதா தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி வச்சார். அதில் ஸ்டாலின் பெயர் பயன்படுத்தப்பட்டது. இதனால் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்களில் முதல்வர் பெயர் இடம்பெற்றதை அஇஅதிமுக சி.வி. சண்முகம் எதிர்த்தார். அவரது வழக்கின் அடிப்படையில் இத்தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் முன்பு அவசர விசாரணையாக வந்தது. இதில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கான். இதில் உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க.